குருபியோ நமக. காஸ்மிக் கனெக்ஷன் ஜெயலட்சுமி ஸ்ரீராம். இந்த 2025ஆம் வருடம் பல வருட கிரகங்கள் பெயர்ச்சி அடைகின்றன. அதிலே ஒன்று ராகு கேத்து பெயர்ச்சி. வரும் மே மாதம் 18ஆம் தேதி ராகு பகவான் மீனம் விட்டு கும்பத்திற்கும், கேத்து பகவான் கன்னியை விட்டு நகர்ந்து சிம்மத்திற்கும் வந்து சேர்கின்றார்கள். சர்ப்ப கிரகங்கள் என்று சொல்லக்கூடிய இந்த சாயா கிரகங்களின் பயிற்சி மூலமாக யாருக்கு என்ன பலாபலன்கள் கிடைக்கும் என்பதை பற்றி தெரிந்து கொள்ளும் அதே நேரத்திலே இந்த ப்ரெடிக்ஷன்ஸ் எல்லாமே கோச்சாரத்திலே நடக்கக்கூடிய கிரக பயிற்சியின் ப்ரெடிக்ஷன்ஸ் என்பதால் ஓரளவிற்கு தான் உங்களுக்கு இது கரெக்டாக இருக்கும். துல்லியமான உங்களுடைய நிலைப்பாடுகளை தெரிந்து கொள்ள வேண்டும் என்றால் தனிப்பட்ட சுய ஜாதகத்திலே இருக்கும் கிரக நிலைகள், தசா புக்திகள் என்னென்ன என்பதை பொறுத்துதான் அதை நாம் துல்லியமாக கூற முடியும். என்றாலும் ஓரளவிற்கு இதை நீங்கள் ஒரு முன்னோடியாக எடுத்துக்கொள்ளலாம். ரிஷப ராசிக்காரர்களே, இந்த வருட கிரக பயிற்சிகள் மூலமாக ராகு உங்களுடைய கர்மஸ்தானத்திற்கு வரும் அதே நேரம் குரு பகவான் உங்களுடைய லாபஸ்தானத்திற்கு வருகிறார். கேத்து உங்களுடைய 4ஆம் பாவத்திற்கு வருகிறது. 10 என்பது ஒருவருடைய ஜீவனஸ்தானம், கர்மஸ்தானம், தொழில் ஸ்தானம் என்று சொல்லலாம். இங்கு ராகு அமர்வதன் மூலமாக நிச்சயமாக வெளிநாடு செல்லும் வாய்ப்புகள் உங்களை தேடி வரும். நீங்கள் உத்தியோக நிமித்தமாகவோ தொழில் நிமித்தமாகவோ அயல்நாடு செல்வீர்கள். அப்படி செல்லும் நிலையிலே உங்கள் குடும்பத்தை விட்டு, உங்கள் மனைவியை விட்டு நீங்கள் பிரிந்து இருக்கக்கூடிய ஒரு நேரம் ஏற்படும். படிக்கும் குழந்தைகள் படிப்பிலே மந்தமாவார்கள். படிப்பிலே புத்தி செல்லாது தடைகள் ஏற்படும். சின்ன சின்ன உடல் உபதிரவங்கள் நீங்கும். 10இல் பாவி இருப்பது ஒரு மிகச்சிறந்த யோகம். பணத்தை அள்ளி கொடுப்பார். சாதாரணமாகவே ரிஷபராசிக்காரர்கள் மிகவும் மெட்டீரியலிஸ்டாக வாழ நினைப்பவர்கள். பணத்தின் மீது, பொருட்கள் மீது, சொத்துக்கள் மீது தான் இவர்களுக்கு நாட்டம் அதிகமாக இருக்குமே தவிர மற்ற விஷயங்களை விட இவர்கள் இந்த மெட்டீரியலிஸ்டிக் கம்ஃபர்ட்டை தான் அதிகமாக விரும்புவார்கள். உங்கள் மனம் போலவே 10இல் வரும் பாவியானவன் உங்களுக்கு பணத்தை அள்ளி கொடுப்பான். நீங்கள் 2-3 விதமான பிஸ்னஸில் சம்பாதிப்பீர்கள். நீங்கள் செய்யும் தொழிலோ அல்லது உத்தியோகத்தையோ தவிர சைட் பிஸ்னஸ் செய்து நீங்கள் நிச்சயமாக பணத்தை அள்ளுவீர்கள். பொதுவாக இந்த ராகு கேத்து பயிற்சியால் உங்களுக்கு பெரிய நன்மைகள் என்று எதுவும் இல்லாவிட்டாலும் மார்ச் 29இல் நடக்கப் போகும் சனி பயிற்சியும் மே மாதம் நடக்கக்கூடிய குரு பயிற்சியும் சேர்ந்து உங்களுக்கு பல நல்ல பலன்களை அள்ளி கொடுப்பார்கள். கூடிய விரைவிலே நாம் மீண்டும் சந்திப்போம். வாழ்க வளமுடன்.